கிறிஸ்தவ வரலாற்றில் உலகத்தை மாற்றிய பல மிஷனரிகள் இருந்துள்ளனர். அவர்கள் தங்கள் சொந்த சுகவாழ்வையும் பாதுகாப்பையும், சிலர் தங்கள் உயிரையும் கூட கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட மகத்தான சாட்சிகளில் மிகவும் பிரபலமான ஒருவர் ஜிம் எலியட். அவரது வாழ்க்கை வெறும் 28 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. ஆனால் அந்த குறுகிய கால வாழ்க்கை நூற்றுக்கணக்கான புத்தகங்களையும், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களையும், எண்ணற்ற மிஷனரிகளின் அழைப்பையும் உருவாக்கியது. இன்று உலகம் முழுவதும் மிஷனரி சேவையில் ஈடுபட்டிருக்கும் பலர் தங்களது அழைப்பிற்கான உந்துதலாக ஜிம் எலியட்டின் வாழ்க்கையை குறிப்பிடுகிறார்கள். உலகத்தால் மறக்கப்பட்ட நாகரிக சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பழங்குடி மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கச் சென்று உயிர் நீத்த ஒரு இரத்த சாட்சியின் வரலாறு இது. இந்த வீடியோவில் ஜிம் எலியட்டின் சிறு வயது முதல் அவரது மிஷனரி அழைப்பு, ஈக்வடார் ஊழியம், அவரது இரத்த சாட்சி மற்றும் அதன் பின்னர் தேவன் செய்த அற்புதமான செயல்கள் வரை அவரது முழு வாழ்க்கை பயணத்தை நாம் அறிந்து கொள்வோம். தேவனுக்காக முழுமையாக வாழ்வதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஜிம் எலியட்டின் வாழ்க்கைக்குள் நாம் இப்போது பயணிப்போம். ஜிம் எலியட் 1927 ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அமெரிக்காவின் ஆரிகன் மாநிலத்தில் உள்ள போர்ட்லாண்ட் நகரில் பிறந்தார். அவருடைய பெற்றோர்களான ஃப்ரெட் எலியட் மற்றும் கிளாரா எலியட் ஆகியோர் ஆழமான கிறிஸ்தவ விசுவாசம் உள்ளவர்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்தை தேவ பக்தியுடனும் வேதாகம அடிப்படையிலுமான வாழ்க்கையுடனும் நடத்தினர். ஜிம் எலியட்டிடம் சிறு வயதிலிருந்தே ஒரு தனித்துவமான ஆன்மீக ஆர்வம் காணப்பட்டது. அவர்களுடைய வீட்டில் வேதாகம வாசிப்பும், குடும்ப ஜெபமும், தேவனுடைய சித்தத்தை தேடும் வாழ்க்கையும் முக்கியமான இடத்தை பெற்றிருந்தன. இதனால் சிறு வயதிலேயே ஜிம் தேவனை பற்றிய ஆழமான சிந்தனைகளை வளர்த்து கொண்டார். மற்ற சிறுவர்கள் விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்குகளிலும் அதிக ஆர்வம் காட்டிய காலத்தில் ஜிம் வேதாகம கதைகளிலும் மிஷனரி வாழ்க்கை வரலாறுகளிலும் அதிக ஈடுபாடு காட்டினார். அவருடைய பெற்றோர் உலகின் பல பகுதிகளில் சுவிசேஷத்தை அறிவித்த மிஷனரிகளை பற்றி அடிக்கடி பேசுவார்கள். அந்த கதைகள் ஜிம்மின் இளம் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. தேவனுக்காக வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கை அவரை மிகவும் கவர்ந்தது. பள்ளி காலத்திலேயே ஜிம் நல்ல பேச்சாளராகவும் தலைமைத்துவ திறன் கொண்டவராகவும் அறியப்பட்டார். ஆனால் அவர் தனது திறமைகளை தன்னை உயர்த்தி கொள்ள பயன்படுத்தவில்லை. மாறாக தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே அவரிடம் இருந்தது. அவரது நண்பர்கள் பின்னாளில் நினைவு கூறும் போது, ஜிம் சாதாரண இளைஞன் அல்ல, அவர் எப்போதும் வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார் என்று கூறியுள்ளனர். ஜிம் எலியட் தனது வாழ்க்கையை முழுமையாய் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று இளம் வயதிலேயே தீர்மானித்திருந்தார். தேவன் என்னை எதற்காக படைத்திருக்கிறாரோ அதற்காகவே நான் வாழ வேண்டும் என்று அவர் ஒருமுறை தனது குறிப்பேட்டில் எழுதியிருந்தார். இந்த எண்ணமே அவரது வாழ்க்கையின் அடித்தளமாக மாறியது. அவருடைய வளர்ப்பு, குடும்பத்தின் ஆன்மீக தாக்கம், வேதாகமத்தின் மீது ஏற்பட்ட அன்பு மற்றும் உலக மக்களுக்கான பாரம் ஆகியவை பின்னாளில் அவரை ஒரு சாதாரண விசுவாசியிலிருந்து உலகம் நினைவு கூறும் மிஷனரியாக மாற்றின. சிறு வயதிலிருந்தே தேவனை நேசித்த ஜிம் எலியட் தனது இளமை பருவத்தில் தேவனுடன் இன்னும் ஆழமான உறவை வளர்த்து கொண்டார். கிறிஸ்தவம் என்பது வெறும் மத வாழ்க்கை அல்ல, அது இயேசு கிறிஸ்துவுக்கான முழுமையான அர்ப்பணிப்பு என்பதை அவர் உணர்ந்திருந்தார். பள்ளி படிப்பை முடித்து கொண்டிருந்த காலத்திலேயே ஜிம் வேதாகமத்தை தினமும் ஆர்வமாக வாசிக்கத் தொடங்கினார். குறிப்பாக சுவிசேஷ புத்தகங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் மற்றும் மிஷனரி பணியை பற்றிய பகுதிகள் அவருடைய மனதை மிகவும் கவர்ந்தன. அவர் படித்த ஒவ்வொரு வசனமும் அவரது உள்ளத்தில் கேள்வியை எழுப்பினது. உலகத்தில்
கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவின் நாமத்தை கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை அவர் நினைக்கும் போது அவரது இருதயம் பாரத்தால் நிறைந்தது. பல இளைஞர்கள் தங்கள் எதிர்கால வேலை, வருமானம், குடும்பம் போன்றவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஜிம் ஒரு வேறுபட்ட கேள்வியை கேட்டார். என் வாழ்க்கையை தேவன் எதற்காக பயன்படுத்த விரும்புகிறார் என்பதே அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தேடி அவர் ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடத் தொடங்கினார். அந்த காலத்தில் பல மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறுகளை அவர் வாசித்தார். குறிப்பாக உலகின் தொலைதூர பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தவர்களின் கதைகள் அவரை ஆழமாக பாதித்தன. அவர் படித்த ஒவ்வொரு கதையும் தேவன் தன்னையும் மிஷனரி பணிக்காக அழைக்கிறார் என்ற உணர்வை அவருக்கு உறுதிப்படுத்தியது. இந்த உறுதி அவரது வாழ்க்கையின் திசையை மாற்றியது. மெல்ல மெல்ல அவரது மனதில் ஒரு உறுதியான தீர்மானம் உருவானது. எல்லா மனிதர்களைப் போன்று ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ அவர் விரும்பவில்லை. தனக்கான கனவுகளையும் அவர் தேடவில்லை. புகழ்பெற்ற மனிதனாக மாற வேண்டும் என்ற ஆசையும் அவருக்கு இருந்ததில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இன்னும் கேட்டிராத மக்களிடம் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற தீவிரமான விருப்பமே அவருக்குள் எரிந்து கொண்டிருந்தது. தன்னால் இழக்க முடியாத ஒன்றை சம்பாதிப்பதற்கு தன்னால் பாதுகாக்க முடியாத ஒன்றை கொடுக்கிறவன் மூடனல்ல என்று அவர் எழுதிய பிரபலமான வாசகம் உலகம் முழுவதும் அறியப்பட்டது. இந்த வார்த்தைகள் வெறும் மேற்கோள் அல்ல, அது அவரது வாழ்க்கையின் கொள்கை. பூமியில் உள்ள அனைத்தும் தற்காலிகமானவை என்பதையும், கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்க்கை மட்டுமே நித்திய மதிப்பை கொண்டது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அந்த உணர்வே அவரை தேவனுடைய அழைப்பை ஏற்க தயாராக்கியது. 1945 ஆண்டு ஜிம் எலியட் அமெரிக்காவின் புகழ்பெற்ற கிறிஸ்தவ கல்வி நிறுவனமான வீட்டன் கல்லூரியில் சேர்ந்தார். இந்த கல்லூரி பல கிறிஸ்தவ தலைவர்களையும் மிஷனரிகளையும் உருவாக்கிய ஒரு முக்கியமான கல்வி நிலையமாக இருந்தது. ஜிம்மின் வாழ்க்கையிலும் இந்த கல்லூரி ஒரு முக்கிய திருப்புமுனையாக மாறியது. கல்லூரியில் அவர் கிரேக்க மொழியை படித்தார். புதிய ஏற்பாடு முதலில் எழுதப்பட்ட மொழிகளில் ஒன்றான கிரேக்கத்தை அறிந்து கொள்வது வேதாகமத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள அவருக்கு உதவியது. ஜிம் கல்லூரிக்கு சென்றது வெறும் பட்டம் பெறுவதற்காக அல்ல. அவர் தேவனுடைய சித்தத்தை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பினார். அதனால் பாடப்புத்தகங்களை படிப்பதற்கு செலவிட்ட நேரத்தைப் போலவே ஜெபத்திற்கும் வேதாகம தியானத்திற்கும் அதிக நேரம் ஒதுக்கினார். கல்லூரி வளாகத்தில் பல மாணவர்கள் எதிர்கால வேலைவாய்ப்புகள், தொழில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கை போன்றவற்றை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது ஜிம்மின் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. உலகத்தில் இன்னும் இயேசுவின் நாமத்தை கேளாத மக்களிடம் நான் எவ்வாறு செல்வேன் என்பதே அந்த கேள்வி. இந்த காலத்தில் அவர் பல மிஷனரி கூட்டங்களிலும் சுவிசேஷ ஊழிய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். அவரது நண்பர்கள் பலரும் பின்னாளில் நினைவு கூறும் போது அவர் எப்போதும் நித்தியத்தை பற்றியே சிந்திப்பார் என்று கூறியுள்ளனர். ஜிம் மற்றவர்களைப் போல உலக வெற்றியை தேடவில்லை. அவருக்கு தேவனுடைய பார்வையில் வெற்றி பெற வேண்டும் என்பதே முக்கியமாக இருந்தது. வீட்டன் கல்லூரியில் ஜிம் சந்தித்த முக்கியமான நபர்களில் ஒருவர் எலிசபெத் ஹாவர்ட். பின்னாளில் அவர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளரும் மிஷனரியுமான எலிசபெத் எலியட்டாக அறியப்பட்டார். எலிசபெத்தும் ஜிம்மைப் போலவே தேவனை ஆழமாக நேசித்தார். அவருக்கும் மிஷனரி பணியின் மீது தீவிரமான ஆர்வம் இருந்தது. இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் ஈர்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய உறவின் மையத்தில் காதல் அல்ல, தேவனுடைய அழைப்புதான் இருந்தது. அவர்கள் இருவரும் ஒரு முக்கியமான கேள்வியை தங்களுக்குள் வைத்திருந்தனர். தேவனுடைய சித்தம் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை தேடுவதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தனர். ஜிம் தனது வாழ்க்கையில் எந்த உறவையும்
தேவனுடைய அழைப்புக்கு மேலாக வைக்க விரும்பவில்லை. நான் தேவனுடைய சித்தத்தை விட எந்த ஆசையையும் பெரிதாக விரும்பவில்லை என்ற அவருடைய கருத்து இதை வெளிப்படுத்துகிறது. கல்லூரி வாழ்க்கை ஜிம்மின் அறிவை மட்டுமல்ல, அவரது ஆன்மீக வாழ்க்கையையும் வளர்த்தது. அவர் தொடர்ந்து ஜெபித்தார், வேதாகமத்தை ஆராய்ந்தார், தனது வாழ்க்கையை தேவனுடைய கைகளில் ஒப்படைத்தார். இந்த காலத்தில் அவரது மிஷனரி அழைப்பு இன்னும் தெளிவானதாக மாறியது. அவர் வட அமெரிக்காவில் ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணவில்லை. மாறாக கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களிடம் செல்ல வேண்டும் என்ற உறுதி அவரது உள்ளத்தில் வேரூன்றியது. அந்த அழைப்பு மிகவும் வலிமையானதாக இருந்ததால் எந்த ஆபத்தும் எந்த சிரமமும் அவரை தடுக்க முடியவில்லை. வீட்டன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த ஆண்டுகளில் ஜிம் தனது வாழ்க்கையை முழுமையாக மிஷனரி பணிக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார். தேவன் தன்னை உலகின் எங்கோ ஒரு மறக்கப்பட்ட மக்களிடத்தில் பயன்படுத்தப் போகிறார் என்ற நம்பிக்கை அவரது உள்ளத்தில் உறுதியாக பதிந்தது. அவர் இன்னும் அந்த மக்களை சந்திக்கவில்லை, அவர்கள் எந்த நாட்டில் வாழ்கிறார்கள் என்பதையும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் தேவன் தன்னை ஒரு உன்னத நோக்கத்தோடு அழைக்கிறார் என்பதை மட்டும் அவர் உணர்ந்திருந்தார். விரைவில் அந்த அழைப்பு அவரை தென் அமெரிக்காவின் ஈக்வடார் நாட்டிற்கு வழிநடத்தப் போகிறது என்பதையும், அங்கேதான் தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதையும் ஜிம் எலியட் அப்போது அறிந்திருக்கவில்லை. வீட்டன் கல்லூரியில் தனது படிப்பை முடித்த ஜிம் எலியட் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறினார். பல இளைஞர்களைப் போல நல்ல வேலை, உயர்ந்த சம்பளம், வசதியான வாழ்க்கை ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அவருக்கும் இருந்தது. ஆனால் ஜிம் ஏற்கனவே தனது வாழ்க்கையின் திசையை முடிவு செய்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருபோதும் கேள்விப்பட்டிராத மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் கல்லூரி நாட்களிலிருந்தே அவரது இருதயத்தில் எரிந்து கொண்டிருந்தது. உலகத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை அவர் அறிந்தபோது அவருடைய மனம் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஜிம் பல்வேறு மிஷனரி வாய்ப்புகளை பற்றி ஆராயத் தொடங்கினார். அந்த நேரத்தில் தென் அமெரிக்காவில் உள்ள ஈக்வடார் நாடு அவரது கவனத்தை ஈர்த்தது. அந்த நாட்டின் மலைப்பகுதிகள், காடுகள் மற்றும் தொலைதூர கிராமங்களில் வாழ்ந்த பல மக்களுக்கு சுவிசேஷம் இன்னும் சென்றடையவில்லை. சில பழங்குடியின மக்கள் மட்டுமே வெளி உலகத்துடன் மிக குறைந்த தொடர்பு வைத்திருந்தனர். இந்த செய்தி ஜிம்மின் இருதயத்தை ஆழமாக தொட்டது. பல முறை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்ல ஜிம் விரும்பவில்லை. சுவிசேஷத்தை ஒருபோதும் கேளாத மக்களிடம் செல்லவே அவர் விரும்பினார். இந்த எண்ணமே அவரது எதிர்கால ஊழியத்தின் அடித்தளமாக அமைந்தது. மிஷனரி சேவை என்பது வெறும் பிரசங்கம் செய்வது மட்டுமல்ல என்பதை ஜிம் நன்றாக அறிந்திருந்தார். ஒரு புதிய நாட்டிற்கு செல்வது என்றால் புதிய மொழி, புதிய கலாச்சாரம், புதிய வாழ்க்கை முறை ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜிம் எலியட்டும் அதற்காக தன்னை தயார்படுத்த தொடங்கினார். அவர் தொடர்ந்து வேதாகமத்தை படித்தார், ஜெபத்தில் நேரம் செலவிட்டார், மிஷனரி வாழ்க்கையின் சவால்களை பற்றிய புத்தகங்களை வாசித்தார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். 1952 ஆண்டு ஜிம் எலியட் ஈக்வடார் நாட்டை அடைந்தார். அது அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். அமெரிக்காவின் வசதியான வாழ்க்கையை விட்டு அவர் முற்றிலும் வேறுபட்ட ஒரு உலகிற்குள் நுழைந்தார். அங்கு மொழி வேறு, கலாச்சாரம் வேறு, சூழல் வேறு, வாழ்க்கை முறை வேறு. ஆனால் ஜிம்மின் குறிக்கோள் மாறவில்லை. அவர் அங்கு ஒரு சுற்றுலா பயணியாக வரவில்லை, கிறிஸ்துவின் தூதுவராக வந்திருந்தார். ஈக்வடாரில் பணியாற்றத் தொடங்கிய ஜிம் முதலில் அங்குள்ள குவெச்வா மக்களிடையே ஊழியம் செய்தார். அவர்களின் மொழியை கற்றுக்கொள்ள முயன்றார். அவர்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொண்டார். அவர்களுடன் நேரம் செலவிட்டார்.
அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றார். மக்களின் இருதயத்தை அடைவதற்கு முன் அவர்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான உண்மை அவருக்கு தெரிந்திருந்தது. இதனால் அவரது ஊழியம் மெதுவாக வளரத் தொடங்கியது. ஆனால் தேவன் அவருக்காக இன்னும் பெரிதான ஒரு பணியை திட்டமிட்டிருந்தார். ஈக்வடாருக்கு வந்த பிறகு ஜிம் எலியட் உடனடியாக பெரிய பிரசங்க கூட்டங்களை நடத்தவோ அல்லது புகழ்பெற்ற ஊழியராக மாறவோ முயற்சிக்கவில்லை. மக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்த வேண்டுமானால் முதலில் அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற முக்கியமான உண்மை அவருக்கு தெரிந்திருந்தது. அவர் ஈக்வடாரின் மலைப்பகுதிகளில் வாழ்ந்த குவெச்சுவா மக்களிடையே தனது ஊழியத்தை தொடங்கினார். அந்த மக்கள் பல நூற்றாண்டுகளாக தனித்துவமான கலாச்சாரத்துடனும் மொழியுடனும் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் பலருக்கு கிறிஸ்தவத்தை பற்றிய அறிவு மிகவும் குறைவாக இருந்தது. அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் முன் அவர்களுடைய மொழியையும் வாழ்க்கை முறையையும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை ஜிம் தெளிவாக உணர்ந்தார். பல மிஷனரிகள் சந்திக்கும் முதல் சவால் மொழி. ஜிம்முக்கும் அதே சவால் இருந்தது. ஆனால் அவர் அதை ஒரு தடையாக கருதவில்லை. மாறாக மக்களின் இருதயத்திற்குள் நுழைவதற்கான ஒரு கதவாக கண்டார். அவர் கெச்சுவா மொழியை கற்றுக்கொள்ள கடுமையாக உழைத்தார். தினமும் புதிய வார்த்தைகளை கற்றார். உள்ளூர் மக்களுடன் உரையாடினார். அவர்களின் உச்சரிப்புகளையும் சொற்களையும் கவனமாக பயின்றார். சில மாதங்களுக்குள் ஜிம் மக்களுடன் நெருக்கமாக பேசக்கூடிய அளவுக்கு மொழியை புரிந்து கொண்டார். ஜிம்மின் ஊழியம் வெறும் பிரசங்க மேடைகளில் மட்டும் நடைபெறவில்லை. அவர் மக்களின் வீடுகளுக்கு சென்றார். அவர்களுடன் உணவருந்தினார். அவர்களின் பிரச்சனைகளை கேட்டார். அவர்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயன்றார். இதனால் மக்கள் அவரை ஒரு வெளிநாட்டவராக அல்ல, ஒரு நண்பராக காணத் தொடங்கினர். அவரது பணிவு, நேர்மை, அன்பு ஆகியவை பலரின் மனதை தொட்டன. சுவிசேஷம் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, வாழ்க்கையாலும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை ஜிம் நன்றாக புரிந்திருந்தார். ஜிம் எலியட் குவெச்சுவா மக்களிடம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்தார். பாவம், இரட்சிப்பு, சிலுவை, உயிர்த்தெழுதல் ஆகிய சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியங்களை தெளிவாக போதித்தார். சிலர் ஆர்வத்துடன் கேட்டார்கள், சிலர் எதிர்த்தார்கள். ஆனால் ஜிம் சோர்ந்து போகவில்லை. ஏனெனில் மனிதர்களை மாற்றுவது தனது வேலை அல்ல, அது தேவனுடைய வேலை என்பதை அவர் அறிந்திருந்தார். விதைப்பது ஒன்றே தன்மேல் விழுந்த கடமை என்று அவர் நம்பினார். ஜிம் எலியட்டின் மிஷனரி வாழ்க்கை எளிதானதாக இருக்கவில்லை. அந்த பகுதிகளில் பயணம் செய்வது மிகவும் கடினம். பல கிராமங்களை அடைய மணி நேரங்கள் நடக்க வேண்டியிருந்தது. சில நேரங்களில் கடுமையான மழை, சில நேரங்களில் உடல் நல பிரச்சனைகள். ஆனால் இவை எதுவும் ஜிம்மை ஊழிய பயணத்திலிருந்து நிறுத்தவில்லை. தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பதை விட பாதுகாப்பான இடம் வேறு எதுவுமில்லை என்ற அவருடைய நம்பிக்கையே அவரை முன்னோக்கி நடத்தி கொண்டிருந்தது. குவெச்சுவா மக்களிடையே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஜிம் ஒரு புதிய மக்கள் கூட்டத்தை பற்றிய செய்தியை அடிக்கடி கேட்கத் தொடங்கினார். அவர்கள் ஈக்வடாரின் அடர்ந்த அமேசான் காடுகளில் வாழ்ந்த வாவோரானி பழங்குடியினர். அந்த காலத்தில் அவர்கள் ஆக்கா என்ற பெயரால் அழைக்கப்பட்டனர். இந்த மக்கள் வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் வைத்திருக்க விரும்பவில்லை. அவர்களை அணுக முயன்ற பலர் கொல்லப்பட்டதாக செய்திகள் இருக்கின்றன. எண்ணெய் நிறுவன ஊழியர்கள், பயணிகள், அந்நியர்கள் பலர் அவர்களுடைய தாக்குதல்களுக்கு பலியாகியிருந்தனர். இதனால் பெரும்பாலான மக்கள் அவர்களை மிகவும் ஆபத்தானவர்களாக கருதினர். ஆனால் ஜிம் எலியட் அவர்களை பற்றி கேள்விப்பட்ட போது மற்றவர்கள் போல பயப்படவில்லை. மாறாக சுவிசேஷம் தேவைப்படும் ஒரு மக்கள் கூட்டமாக அவர்களை கண்டார். அவர் கிறிஸ்துவை பற்றி அறியாத ஆன்மாக்களை கண்டார். அவர்கள் ஆபத்தானவர்கள் என்பதால் அவர்களிடம் செல்லக்கூடாது என்று நாம் சொன்னால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை யார் கொண்டு செல்வார்கள் என்ற கேள்வி
அவரது இருதயத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. தேவன் ஜிம் எலியட்டையும் அவரது நண்பர்களையும் உலகம் பயந்து விலகிய ஒரு பழங்குடியின மக்களிடம் அனுப்ப ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த முடிவுதான் பின்னாளில் மிஷனரி வரலாற்றின் மிகவும் அறியப்பட்ட சம்பவங்களில் ஒன்றாக மாறியது. ஜிம் எலியட்டின் வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பு மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தாலும் தேவன் அவருக்கு ஒரு சிறப்பான துணையையும் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அவர்தான் எலிசபெத் ஹாவர்ட். வீட்டன் கல்லூரி நாட்களில் தொடங்கிய அவர்களது அறிமுகம் காலப்போக்கில் ஆழமான நட்பாக வளர்ந்தது. இருவரும் தேவனை அதிகமாக நேசித்தார்கள். இருவருக்கும் மிஷனரி பணியின் மீது தீவிரமான ஆர்வம் இருந்தது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காகவே அர்ப்பணித்திருந்தனர். இன்றைய காலத்தில் பல உறவுகள் உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடங்குகின்றன. ஆனால் ஜிம் மற்றும் எலிசபெத்தின் உறவு வேறுபட்டதாக இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்த போதிலும் தங்களுடைய விருப்பத்தை விட தேவனுடைய சித்தத்தையே முதன்மையாக வைத்தனர். நல்ல விஷயங்களை கூட தேவனுடைய சிறந்த திட்டத்திற்கு இடையூறாக அனுமதிக்கக்கூடாது என்று ஜிம் தனது குறிப்பேட்டில் பலமுறை எழுதியிருந்த கருத்திலிருந்து இதை அறிய முடிகிறது. ஆகவே அவர்கள் திருமணத்தை பற்றிய முடிவுகளை அவசரப்படாமல் எடுத்தனர். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய வழிநடத்துதலை தேடினார்கள். இறுதியில் தேவன் தங்களை ஒன்றிணைக்கிறார் என்ற உறுதியை பெற்றனர். 1953 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஜிம் எலியட்டும் எலிசபெத் ஹாவர்டும் திருமணம் செய்து கொண்டனர். இது 2 இதயங்கள் ஒன்றான நாள் மட்டுமல்ல, 2 மிஷனரி அழைப்புகள் ஒன்றான நாளாகவும் அமைந்தது. அவர்கள் திருமண வாழ்க்கையை வசதிக்காக தொடங்கவில்லை, மாறாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக இணைந்து சேவை செய்யும் நோக்கத்துடன் தொடங்கினர். ஆகவே திருமணத்திற்கு பிறகும் அவர்கள் ஈக்வடாரிலேயே தங்கி ஊழியம் செய்தனர். எலிசபெத் ஒரு சிறந்த எழுத்தாளரும் திறமையான மொழியியல் அறிஞரும் ஆவார். அவரும் உள்ளூர் மக்களின் மொழியை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டினார். மக்களுடன் உறவுகளை உருவாக்கினார். சுவிசேஷத்தை பகிர்ந்தார். இதனால் ஜிம் தனது அழைப்பில் தனியாக இல்லை என்ற நம்பிக்கையை பெற்றார். தேவன் அவருக்கு ஏற்ற துணையை அளித்திருந்தார். அவர்களின் திருமண வாழ்க்கை கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையின் ஒரு அழகான எடுத்துக்காட்டாக இருந்தது. அவர்கள் இருவரும் தங்கள் தரிசனங்களையும் அழைப்பையும் பகிர்ந்து கொண்டனர். 1955 ஆண்டு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வேலரி என்று பெயரிட்டனர். இந்த குழந்தையின் பிறப்பு அவர்களது வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. தன்னுடைய வாழ்க்கையில் புதிய பொறுப்புகள் கூடினாலும் ஜிம் தேவனுடைய அழைப்பிலிருந்து கொஞ்சமும் விலகவில்லை. இந்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையின் நடுவிலும் ஜிம்மின் இருதயத்தில் ஒரு பாரம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது. அது வாவோராணி மக்களுக்கான பாரம். ஈக்வடாரின் அடர்ந்த காடுகளில் வாழ்ந்த அந்த பழங்குடி மக்களை பற்றிய செய்திகள் அவரை தொடர்ந்து சிந்திக்க வைத்தன. கிறிஸ்துவை பற்றி அறியாத, வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ள மறுத்த அவர்களை அணுகுவது மிகவும் ஆபத்தானதாக கருதப்பட்டது. ஆனால் ஜிம் அவர்களிடம் நெருங்கிச் செல்ல வேண்டும் என்று எண்ணினார். ஜிம் இந்த பாரத்தை தனியாக சுமக்கவில்லை. அவருடன் பணியாற்றிய மற்ற மிஷனரிகளும் இதே பாரத்தை உணரத் தொடங்கினர். அவர்களில் முக்கியமானவர்கள் நேட் செயின்ட், பீட் ஃப்ளமிங், எட் மெக்கல்லி, ரோஜர் யூடேரியன் ஆவர். 1950களின் தொடக்கத்தில் ஈக்வடாரின் அமேசான் காடுகளுக்குள் வாழ்ந்த ஒரு பழங்குடி மக்கள் கூட்டம் உலகின் கவனத்தை ஈர்த்தது. அவர்கள்தான் வாவோராணி மக்கள். அந்த காலத்தில் வெளி உலகத்தினர் அவர்களை ஆக்கா என்று அழைத்தனர். ஸ்பானிய மொழியில் அந்த வார்த்தை காட்டுமிராண்டி அல்லது வன்முறையாளர்கள் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஜிம் எலியட்டும் அவரது நண்பர்களும் அவர்களை அந்த பெயரால் பார்க்கவில்லை.
அவர்கள் ஆபத்தானவர்களாக இருந்தாலும் அவர்களும் நேசிக்கப்பட வேண்டியவர்களே என்பதில் அவர் உறுதியாயிருந்தார். ஆகவே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க ஆயத்தமாயிருந்தார். வாவோரானி மக்கள் ஈக்வடாரின் அடர்ந்த காடுகளுக்குள் தலைமுறைகளாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். பழங்குடிகளுக்கிடையேயான மோதல்கள், பழிவாங்கும் கலாச்சாரம் மற்றும் அந்நியர்கள் மீது ஆழமான அவநம்பிக்கை ஆகியவை அவர்கள் சமூகத்தில் காணப்பட்டன. எண்ணெய் நிறுவன ஊழியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் அந்நியர்கள் பலர் அவர்களது தாக்குதலில் உயிரிழந்திருந்தனர். இதனால் அரசாங்க அதிகாரிகளும் பொதுமக்களும் அவர்களை மிகவும் ஆபத்தான மக்களாக கருதினர். பலர் அவர்களை அணுக முயற்சிப்பது தற்கொலை முயற்சிக்கு சமம் என்று நினைத்தனர். ஆனால் ஜிம் மற்றும் அவரது நண்பர்கள் வேறு விதமாக சிந்தித்தனர். இந்த வாவோரானி மக்களும் இயேசுவை பற்றி அறிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருந்தனர். இவர்கள் அதை ஒரு மனிதாபிமான திட்டமாக பார்க்கவில்லை. மாறாக இது தேவன் தங்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்று நம்பினர். வாவோரானி மக்களை அணுகுவதற்கு முன்பு 5 மிஷனரிகளும் பல மாதங்கள் ஜெபித்தனர். தேவனுடைய வழிநடத்துதலை தேடினர். முதலில் அவர்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்று எண்ணினர். அவர்களுடைய நம்பிக்கையை பெற என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டனர். பின்பு அவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதன் மூலம் அவர்களின் நம்பிக்கையை பெறலாம் என்று முடிவு செய்தனர். இந்த திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் நேட்செயின்ட். அவர் ஒரு திறமையான விமானி. வாவோரானி மக்களின் கிராமங்களுக்கு அருகே விமானத்தில் பறந்து செல்லும் போது ஒரு புதுமையான யோசனையை முன்வைத்தார். விமானத்திலிருந்து கயிறு மூலம் பரிசு பொருட்களை கீழே இறக்கலாம் என்று அவர் கூறினார். இந்த முறையின் மூலம் பழங்குடி மக்களிடம் நட்பான எண்ணத்தை வெளிப்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கத்திகள், பாத்திரங்கள் மற்றும் பயனுள்ள பொருட்களை கயிறு மூலம் கீழே அனுப்பினர். சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. வாவோரானி மக்களும் பதிலுக்கு சில பொருட்களை அந்த இடத்தில் வைக்கத் தொடங்கினர். இது இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு நட்புறவு உருவாகத் தொடங்கியதற்கான அறிகுறியாக தோன்றியது. இந்த பரிசு பரிமாற்றங்கள் பல வாரங்களாக தொடர்ந்தன. ஒவ்வொரு முறையும் மிஷனரிகளின் நம்பிக்கை அதிகரித்தது. வாவோரானி மக்களுடன் நேரடியாக சந்தித்து பேசும் நாள் நெருங்கிவிட்டதாக அவர்கள் எண்ணினர். இப்போது அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடிவு செய்தனர். அதாவது காடுகளுக்குள் ஒரு சிறிய முகாமை அமைத்து நேரடி தொடர்பை ஏற்படுத்துவது. அவர்கள் இதற்காக ஒரு ஆற்றங்கரையை தேர்ந்தெடுத்தனர். பின்னாளில் அந்த இடம் பாம் பீச் என்று அறியப்பட்டது. இந்த திட்டம் மிகவும் ஆபத்தானது என்பதை அவர்கள் அறியாதவர்கள் அல்ல. உண்மையில் அவர்கள் உயிரிழக்கக்கூடும் என்பதையும் நன்றாக அறிந்திருந்தனர். ஆனால் அவர்களது தீர்மானம் மாறவில்லை. மரணம் என்பது விசுவாசிக்கு முடிவு அல்ல, அது கிறிஸ்துவின் சந்நிதிக்குள் நுழையும் வாசல் என்று ஜிம் எலியட் தனது குறிப்பேட்டில் எழுதிய ஒரு சிந்தனை இதை வெளிப்படுத்துகிறது. 1956ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் முதல் வாரம் 5 மிஷனரிகளும் பாம் பீச் முகாமில் காத்திருந்தனர். பல மாதங்களாக அவர்கள் ஜெபித்திருந்தனர், திட்டமிட்டிருந்தனர். விரைவில் வாவோரானி மக்களுடன் நேரடி சந்திப்பு நடைபெறப் போகிறது என்று நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருந்தனர். அந்த சந்திப்பு வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாக மாறப்போகிறது என்பதையும், அடுத்த சில நாட்களில் நடந்த சம்பவங்கள் உலகம் முழுவதும் தலைப்புச் செய்தியாக மாறும் என்பதையும் அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. 1956ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். பல மாதங்களாக ஜெபத்துடனும் திட்டமிடலுடனும் தயாராகி வந்த 5 மிஷனரிகளுக்கு இது மிகவும் முக்கியமான காலமாக இருந்தது. ஜிம் எலியட், நேட்செயின்ட், பீட் ஃப்ளெமிங், எட் மெக்காலி, ரோஜர் யுடேரியன் ஆகியோர் ஈக்வடாரின் அமேசான் காடுகளுக்குள் உள்ள ஒரு ஆற்றங்கரையில் தங்களது சிறிய முகாமை
அமைத்திருந்தனர். அந்த இடத்திற்கு அவர்கள் பாம் பீச் என்று பெயரிட்டனர். இப்போது அவர்கள் வானிலிருந்து பரிசுகளை அனுப்பி கொண்டிருக்கவில்லை. வாவோராணி மக்களை நேரடியாக சந்திக்க தயாராக இருந்தனர். முகாமில் இருந்த ஒவ்வொரு நாளும் ஜெபத்துடன் காத்திருந்தனர். தங்களுடைய முயற்சி தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்தனர். வேதாகமத்தை வாசித்தனர். சில நேரங்களில் வானொலி மூலம் தங்கள் குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டு எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். ஜனவரி 6ஆம் தேதி அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நிகழ்வு நடந்தது. சில வாவோராணி மக்கள் முகாமிற்கு வந்தனர். அவர்களை பார்த்ததும் மிஷனரிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பல மாதங்களாக செய்யப்பட்ட முயற்சிகள் பலன் தரத் தொடங்கியதாக அவர்கள் எண்ணினர். முதலில் வந்தவர்களில் ஒரு இளம் பெண்ணும் 2 ஆண்களும் இருந்தனர் என்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. மொழித்தடைகள் இருந்த போதிலும் மிஷனரிகள் அவர்களுடன் நட்பாக பழக முயன்றனர். அவர்களுக்கு உணவு கொடுத்தனர். பரிசுகள் வழங்கினர். புன்னகையுடன் வரவேற்றனர். இந்த சந்திப்பு மிகவும் அமைதியாக நடைபெற்றது. இந்த முதல் சந்திப்பு மிஷனரிகளுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பிய தகவல்களில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வாவோராணி மக்களுடன் நல்ல உறவு உருவாகத் தொடங்கியிருப்பதாக நம்பினர். பல மாதங்களாக செய்த ஜெபங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றன என்று மகிழ்ந்தனர். ஜிம் எலியட்டும் அவரது நண்பர்களும் விரைவில் இன்னும் பலரை சந்திக்க முடியும் என்று எதிர்பார்த்தனர். வாவோராணி மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் நாள் நெருங்கிவிட்டது என்று அவர்கள் எண்ணினர். ஆனால் முகாமிற்கு வந்த வாவோராணி மக்கள் வேறு விதமான தகவல்களை பரப்பியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அவர்களுக்குள் மிஷனரிகளை குறித்த சில குழப்பங்களும் தவறான புரிதல்களும் உருவாகி கொண்டிருந்தன. பல தலைமுறைகளாக வெளிநாட்டவர் மீது இருந்த பயமும் அவநம்பிக்கையும் இன்னும் அந்த பழங்குடியின மக்களிடையே இருந்தது. மிஷனரிகள் அமைதியை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது காடுகளின் மறுபக்கத்தில் வேறொரு சூழல் உருவாகி கொண்டிருந்தது. இதை அறியாமல் மிஷனரிகள் அனைவரும் தங்களது முகாமில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். 1956ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மிஷனரி வரலாற்றில் மறக்க முடியாத நாள். அன்று காலை பாம் பீச் முகாமில் இருந்த 5 மிஷனரிகளும் நம்பிக்கையுடன் காத்திருந்தனர். கடந்த சில நாட்களில் வாவோராணி மக்களுடன் ஏற்பட்ட நட்பான தொடர்புகள் அவர்களுக்கு உற்சாகத்தை அளித்திருந்தன. அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவன் ஒரு பெரிய கதவை திறக்கப் போகிறார் என்று அவர்கள் நம்பினர். ஆனால் அந்த நாள் அவர்கள் எதிர்பார்த்ததிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக அமைந்தது. அன்று மதிய நேரத்தில் வாவோராணி போர் வீரர்களின் ஒரு குழு முகாமை நோக்கி வந்தது. மிஷனரிகள் அவர்களை பார்த்தபோது முதலில் அவர்களை வரவேற்க தயாரானார்கள். அவர்கள் தங்களை தாக்க வருகிறார்கள் என்று நினைக்கவில்லை. ஆனால் சில நிமிடங்களிலேயே நிலைமை மோசமாக மாறியது. பழங்குடியினருக்குள் ஏற்பட்டிருந்த தவறான புரிதல், சந்தேகம் மற்றும் அச்சம் காரணமாக சூழ்நிலை திடீரென பதற்றமானது. வாவோராணி போர் வீரர்கள் ஈட்டிகளுடன் மிஷனரிகளை தாக்கினர். அந்த தாக்குதல் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. ஜிம் எலியட்டும் அவரது நண்பர்களும் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தனர். சில நிமிடங்களுக்குள் 5 பேரும் உயிரிழந்தனர். பல மாதங்களாக அவர்கள் திட்டமிட்டிருந்த நற்செய்தி பணி அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போனது. சுவிசேஷம் அறிவிக்கும் முன்பே அவர்கள் தங்கள் இன்னுயிரை இழந்து விட்டனர். இந்த சம்பவத்தில் மிகவும் ஆச்சரியமான ஒரு உண்மை உள்ளது. மிஷனரிகளிடம் துப்பாக்கிகள் இருந்தன. அவர்கள் விரும்பியிருந்தால் தங்களை தற்காத்து கொள்ள அவற்றை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் வாவோராணி மக்களை கொல்ல விரும்பவில்லை.
தங்களுடைய ஜீவனை பாதுகாக்க கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆகவே வாவோராணி மக்களின் ஆத்தும ரட்சிப்புக்காக தங்கள் ஜீவனை கொடுக்க அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு மீட்புக் குழுக்கள் பாம் பீச் பகுதிக்கு வந்தன. அவர்கள் அங்கு கண்ட காட்சி அவர்களை கலங்கடித்தது. 5 மிஷனரிகளின் உடல்களும் ஆற்றங்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த துக்கச் செய்தி விரைவாக அமெரிக்காவிற்கும் பின்னர் உலகம் முழுவதும் பரவியது. செய்தித்தாள்கள் இந்த சம்பவத்தை முக்கிய செய்தியாக வெளியிட்டன. வானொலி நிலையங்கள் இதை பற்றி பேசின. திருச்சபைகள் அதிர்ச்சியில் மூழ்கின. பலர் இந்த நிகழ்வை புரிந்து கொள்ள முடியாமல் மனப்போராட்டத்திற்கு தள்ளப்பட்டனர். மனித கண்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு பெரிய தோல்வியாக தோன்றியது. ஜிம் எலியட்டும் அவரது நண்பர்களும் சென்ற வாவோராணி மக்களிடம் சுவிசேஷம் சென்றடையவில்லை என்று மக்கள் எண்ணினர். ஆனால் தேவன் தமது சுவிசேஷ பயணத் திட்டத்தில் வேறொரு பக்கத்தையும் வைத்திருந்தார் என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. ஜிம் எலியட்டின் மரணச் செய்தி அவரது குடும்பத்தை ஆழமாக தாக்கியது. குறிப்பாக அவரது மனைவி எலிசபெத் மிகுந்த வேதனைக்குள்ளானார். அந்த துக்கத்தின் நடுவிலும் அவர் எடுத்த ஒரு முடிவு முழு உலகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மிஷனரிகள் கொல்லப்பட்ட பிறகு இனி யாரும் வாவோராணி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க செல்ல மாட்டார்கள் என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் ஜிம் எலியட் மறைந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் ஆச்சரியப்படும் ஒரு செய்தி வந்தது. ஜிம் எலியட்டின் மனைவி எலிசபெத் வாவோராணி மக்களிடையே வாழச் செல்ல முடிவு செய்தார். ஆம், தனது கணவரை கொன்ற அதே மக்களோடு வாழ முடிவெடுத்தார். இந்த முடிவு சாதாரண மனித அறிவுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. ஜிம் எலியட்டுடன் இரத்த சாட்சியாக மரித்த நேட் செயின்டின் சகோதரியான ரேச்சல் செயின்டும் எலிசபெத்துடன் இந்த பணியில் இணைந்தார். அவரும் வாவோராணி மக்களிடையே சென்று வாழ தயாரானார். வாவோராணி மக்கள் முதலில் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பெண்கள் ஏன் திரும்பி வந்தனர்? அவர்களிடம் கோபமில்லை, பழிவாங்கும் எண்ணமில்லை என்பதை உணர்ந்து கொண்டனர். பின்பு அவர்கள் ஒரு விஷயத்தை மெல்ல மெல்ல புரிந்து கொள்ளத் தொடங்கினர். இந்த பெண்களிடம் இருக்கும் அன்பு சாதாரண அன்பு அல்ல, அது தெய்வீக அன்பு. அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கிய அந்த அன்பு அவர்களுடைய இருதயங்களை மாற்றத் தொடங்கியது. எலிசபெத்தும் ரேச்சல் செயின்டும் வாவோராணி மக்களின் மொழியை கற்றுக்கொண்டனர். அவர்களுடன் வாழ்ந்தனர். அவர்களின் நம்பிக்கையை பெற்றனர். அவர்களோடு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்தனர். 1956ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் நாளன்று பாம் பீச்சில் விதைக்கப்பட்ட விதைகள் இப்போது முளைக்கத் தொடங்கின. ஜிம் எலியட்டும் அவரது நண்பர்களும் உயிருடன் இருந்தபோது செய்ய முடியாததை அவர்களின் தியாகத்தின் மேல் தேவன் இப்போது கட்டியெழுப்ப ஆரம்பித்தார். மக்கள் சுவிசேஷத்தை கேட்டனர். இயேசுவை பற்றி அறிந்தனர். ஒரு காலத்தில் அந்நியர்களை கொன்ற அதே மக்கள் இப்போது கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டனர். ஜிம் எலியட்டும் அவரது நண்பர்களும் உயிரிழந்தபோது அந்த கதை அங்கேயே முடிந்துவிட்டதாக பலர் நினைத்தனர். மனித பார்வையில் அது ஒரு தோல்வியடைந்த ஊழியமாகத்தான் தோன்றியது. ஆனால் எலிசபெத் மற்றும் ரேச்சல் செயின்ட் மூலமாக தேவன் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார் என்பதே உண்மை. இவர்கள் வாவோராணி மக்களுடன் வாழத் தொடங்கிய போது அங்கே மாற்றம் உருவாக ஆரம்பித்தது. இந்த பெண்கள் தங்களை ஏமாற்றவோ காயப்படுத்தவோ பழிவாங்கவோ வரவில்லை என்பதை வாவோராணி மக்கள் புரிந்து கொண்டனர். இவர்கள் கொண்டு வந்த சுவிசேஷம் அன்பின் செய்தியாய், மன்னிப்பின் செய்தியாய், இரட்சிப்பின் செய்தியாய் அங்கே வெளிப்பட்டது. முதலில் சிலர் மட்டுமே கேட்டனர். பின்னர் பலர் ஆர்வம் காட்ட தொடங்கினர். இதில் மிகவும் வியப்பூட்டும் பகுதி இதுதான். ஜிம் எலியட்டையும் அவரது நண்பர்களையும் கொன்றவர்களில் சிலர் பின்னாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். ஒரு காலத்தில் ஈட்டியை ஏந்திய கைகள் இப்போது வேதாகமத்தை பிடித்தன. ஒரு காலத்தில் வெறுப்பால் நிரம்பிய இருதயங்கள்
இப்போது கிறிஸ்துவின் அன்பால் மாற்றப்பட்டன. ஒரு காலத்தில் பழிவாங்கலை வாழ்க்கை முறையாக கொண்டிருந்த மக்கள் இப்போது மன்னிப்பை கற்றுக்கொள்ளத் தொடங்கினர். இதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. மனிதனால் மாற்ற முடியாததை கிறிஸ்துவின் சுவிசேஷம் மாற்றுகிறது. ஜிம் எலியட்டின் மரணத்தில் தொடர்புடையவர்களில் மிகவும் அறியப்பட்டவர் மின்காயே என்ற வாவோரானி மனிதன். ஒரு காலத்தில் வன்முறையை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கருதிய அவர் பின்னாளில் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக மாறினார். தேவனுடைய கிருபை அவரது வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. 1956 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அன்று ஜிம் எலியட்டின் பூமிக்குரிய வாழ்க்கை முடிவடைந்தது. அப்போது அவருக்கு வயது 28. அவர் பெரிய சபைகளை நிறுவவில்லை, 100 ஆண்டு வாழவில்லை, உலக புகழ்பெற்ற பிரசங்கியாராக மாறவில்லை. ஆனால் இன்று ஆண்டுகள் கடந்தும் அவரது பெயர் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையின் மதிப்பு அவன் எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்பதில் இல்லை, அவன் எதற்காக வாழ்ந்தான் என்பதில்தான் இருக்கிறது. ஜிம் எலியட்டின் வாழ்க்கை உலகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் பகிரப்பட்டது. அவரது வாழ்க்கை வரலாறு புத்தகங்களாக வெளியிடப்பட்டது. அவரது குறிப்பேடுகள் மற்றும் தனிப்பட்ட எழுத்துக்கள் ஆயிரக்கணக்கான மக்களின் கைகளுக்கு சென்றன. அவரது தியாகத்தின் வாழ்க்கை பல இளைஞர்களின் இருதயங்களை தொட்டது. அவர்களில் பலர் நானும் தேவனுக்காக வாழ விரும்புகிறேன் என்று தீர்மானித்தனர். சிலர் சீஷர்களாயினர், சிலர் மிஷனரிகளாகச் சென்றனர். பலர் தங்கள் வாழ்வை முழுமையாக கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தனர். ஜிம் எலியட்டின் மரபை உலகம் முழுவதும் பரப்பியவர்களில் முக்கியமானவர் அவரது மனைவி எலிசபெத் எலியட். அவர் பல புத்தகங்களை எழுதினார். அவற்றில் மிகவும் பிரபலமானது த்ரூ கேட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர். இந்த புத்தகம் 5 மிஷனரிகளின் வாழ்க்கையையும் அவர்களது தியாகத்தையும் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. ஜிம்மின் தனிப்பட்ட குறிப்பேடுகளும் வெளியிடப்பட்டன. அவற்றின் மூலம் மக்கள் அவரது இருதயத்தை அறிந்து கொண்டனர். ஜிம் எலியட்டின் பல கருத்துக்கள் இன்றும் உலகம் முழுவதும் மேற்கோள் காட்டப்படுகின்றன. பூமிக்குரிய வாழ்க்கை தற்காலிகமானது, ஆனால் தேவனுக்காக வாழும் வாழ்க்கை நித்தியமானது என்பதை அவர் தனது வாழ்க்கையால் நிரூபித்தார். 1950களுக்கு பிறகு உலகளாவிய மிஷனரி இயக்கத்தில் ஏற்பட்ட எழுச்சிக்கு ஜிம் எலியட்டின் வாழ்க்கையும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. பல வேதாகம கல்லூரிகளிலும் மிஷனரி மாநாடுகளிலும் வாலிபர் முகாம்களிலும் அவரது வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டது. பலர் சுவிசேஷம் சென்றடையாத மக்களுக்காக ஜெபிக்கத் தொடங்கினர். சிலர் தாங்களே அந்த மக்களிடம் செல்ல தயாரானார்கள். இன்றும் உலகின் பல நாடுகளில் பணியாற்றும் மிஷனரிகள் ஜிம் எலியட்டின் வாழ்க்கையை தங்கள் அழைப்பிற்கான ஊக்கமாக குறிப்பிடுகின்றனர். ஜிம் எலியட்டின் வாழ்க்கை ஒரு மிஷனரியின் வரலாறு மட்டுமல்ல, அது அர்ப்பணிப்பின் வரலாறு, அது விசுவாசத்தின் வரலாறு, அது தியாகத்தின் வரலாறு, அது மன்னிப்பின் வரலாறு, அது சுவிசேஷத்தின் வல்லமையின் வரலாறு. ஜிம் எலியட்டின் வாழ்க்கை நமக்கு முன் சில கேள்விகளை வைக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறோம்? தேவனுடைய அழைப்பிற்காக நாம் எதை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? நமது வாழ்க்கை முடிவடையும் போது அது கிறிஸ்துவின் மகிமைக்காக வாழப்பட்டது என்று நம்மால் சொல்ல முடியுமா? வாருங்கள், கிறிஸ்துவுக்காக முழுமையாக வாழுங்கள் என்ற அழைப்பை ஜிம் எலியட்டின் வாழ்க்கை நமக்கு விடுக்கின்றது. ஒருவேளை தேவன் உங்களையும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைத்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களிடமிருந்து கேட்பதை அவருக்கு கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் வீடியோவை லைக் செய்து மற்றவர்களும் பயன்பெறும் வகையில் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற கிறிஸ்தவ வரலாற்று நாயகர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை தொட்ட பகுதி எது என்பதை கமெண்டில் குறிப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.